வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையின் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கை இம்மாதம் ஆரம்பம், அரசு அறிவிப்பு. மாயமான முன்னாள் போலீஸ் மா அதிபர் கைது செய்யும் பொழுது மக்களின் உத்தரவை நாடும் போலீசார். காணி மோசடி விவகாரம் மேர்வின் சில்வாவை தொடர்ந்து மேலும் 6 கைது. போலீசார் கைப்பற்றிய 13 கைத்துப்பாக்கிகள், 68 சந்தேக நபர்கள் கைது. யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை மீண்டும் ஆரம்பம். அமைச்சரை நிலைகுலைய வைத்த ஸ்ரீதரன், தைலிடி பிரச்சினைக்கு பதிலளிக்க கால அவகாசம். ஒட்டு சுட்டான் தொழிற்சாலையை மீள கட்டியெழுப்ப வேலை திட்டங்கள். புத்த பெருமானின் முன்மாதிரியாக செயற்பட்ட மஹிந்த, பாராளுமன்றத்தில் ரோஹித புகழாரம். இலங்கையில் வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் புற்றுநோய். எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்காக பல ஆட்சேர்ப்புகள் செய்யப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்படி இந்த மாத நடுப்பகுதிக்குள் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் 238 பொது சுகாதார ஆய்வாளர்கள், 65 மருந்தாளர்கள், 43 தொழில் சிகிச்சையாளர்கள் மற்றும் 41 கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஏப்ரல் மாதத்தில் 3147 செவிலி அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும். மே மாதத்திற்குள் 1000 உதவியாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் தேசிய ஊடக கொள்கையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாடசாலை பிள்ளைகள் உள்ளிட்டவர்களுக்கு ஊடக நெறிமுறைகள் குறித்து கல்வி கற்க ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் தொலைக்காட்சியின் டிஜிட்டல் மயமாக்கலும் விரைவுபடுத்தப்படும். இந்த செயல்முறை தாமதமாகியுள்ளது, ஆனாலும் இந்த பயிற்சியை விரைவுபடுத்த விரும்புகின்றோம் என்று கூறினார். பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். தேசபந்து தென்னகோனை கண்டுபிடிக்கும் பணி குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்புடைய தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக சிஐடிக்கு தெரிவிக்குமாறு போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் போலீஸ் மா அதிபர் நாட்டை விட்டு தப்பி சென்றதற்கான எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். கலனி பகுதியில் காணியொன்று தொடர்பில் போலியான ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மெர்வின் டி சில்வா நேற்று இரவு பத்திரமுள்ள பெலவத்தையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் அண்மைய குற்றச்செயல்களில் பயன்படுத்தப்பட்ட 13 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தகவலை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார். 2025 ஆண்டில் இதுவரை 19 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இவற்றில் 12 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் சம்பந்தப்பட்டவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள 7 சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறுகளின் விளைவாக மேற்கொள்ளப்பட்டவை.
இந்த சம்பவங்கள் தொடர்பாக 68 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். அபிவிருத்தி பணிகளுக்கு சமாந்தரமாக ஆட்சேர்ப்புகளுக்கு சமாந்தரமாக நாம் சுகாதாரத்துறையில் தொழில் வல்லுநர்களை தொடர்ந்தும் தக்க வைப்பதற்கு செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயத்தில் தற்பொழுது பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன. மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் கோருவது போன்று அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த மருத்துவர்கள் மேலதிக கடமைக்கான கொடுப்பனவாக செலுத்தப்படக்கூடிய தொகை 80க்கு 1 120க்கு 1 குறைக்கப்பட்டுள்ளது. லீவு நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடமையாற்றுவதற்கான கொடுப்பனவு 20க்கு 1 30க்கு 1 குறைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, மருத்துவர்கள் தங்கியிருப்பதற்கான கொடுப்பனவு, போக்குவரத்து சம்பந்தமான பிரச்சினைகள், வாகன உரிமை பத்திரங்கள் பற்றிய பிரச்சினைகள், பட்டப்படிப்பு கல்வியை மேற்கொள்ளக்கூடிய மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சிக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் இவை அனைத்தும் இற்றிப்படுத்தப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் பல மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். இன்னமும் பலர் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மருத்துவத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மனிதவள பற்றாக்குறைக்கு மத்தியில் இவ்வாறு இந்த வசதிகளை நீங்கள் குறைக்கப் போவது இந்த மருத்துவர்கள் இங்கு தொடர்ந்து தங்கியிருப்பார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த புத்திஜீவிகள் வெளியேறுவது சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான சேவை அறிவித்துள்ளது. அந்த வகையில் திருச்சியிலிருந்து நண்பகல் 1:25 புறப்படும் விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மாலை 2:25 மணியளவில் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 3:10 மணிக்கு புறப்படும் விமானம் திருச்சி விமான நிலையத்தை மாலை 4:05 மணிக்கு சென்றடையும் எனவும் இண்டிகோ விமான சேவை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் தனியார் பேருந்துகளில் சிசிடிவி கேமரா அமைப்புகள் பொருத்தப்பட்டால் மட்டுமே அந்த பேருந்துகளுக்கு வீதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைய தலைவர் PD விதாரண தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது வீதி அனுமதிகளை பெறும்போது பேருந்து உரிமையாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நிபந்தனைகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்துவது அடங்கவில்லை என்றாலும் விரைவில் அதை நிபந்தனைகளில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தனியார் பேருந்துகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை குறைப்பதோடு பேருந்தில் அதில் பயணிக்கும் அனைத்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வெலிகமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திசராஜ மகாவிகாரி என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பதனை அமைச்சர் அறிவாரா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புத்தசாசன அமைச்சரை நோக்கி இன்று பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சபாநாயகர் அவர்களே, நான் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை 2025 3 6ஆம் தேதியாகிய இன்று பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி, யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ஸ ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? இரண்டாவது கேள்வி, அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ 20 பரப்பு காணி உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா? இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக 1950ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க காணி சுவீகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூஷன் ஆக்ட் நம்பர் 1950 as amended கீழ் அரசினால் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா?
ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா? அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுவீகரிக்கப்படவில்லையாயின் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா? கௌரவ உறுப்பினர் கேட்டிருக்கின்ற கேள்விக்கான பதில் அளிக்க நான் கால அவகாசம் கேட்கின்றேன். காணி அமைச்சு உள்ளடங்கலாக பல அமைச்சுகளிடம் இதற்கான பதிலை பெற வேண்டும். முழுமையான பதிலை நான் வழங்குவேன். ஒட்டு சுட்டான தொழிற்சாலையை மீள கட்டியெழுப்ப மார்ச் மாதம் அளவில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். போர் காரணமாக ஒட்டு சுட்டான ஒட்டு தொழிற்சாலை பல வருடங்களாக மூடப்பட்டிருக்கிறது. இதனை திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்றில் இன்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, இந்த ஓட்டு தொழிற்சாலை உட்பட அரசாங்க கைத்தொழில் அமைச்சின் கீழ் இருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. இந்த தொழிற்சாலை யுத்த நிலைமை காரணமாக 1990ஆம் ஆண்டுதான் கைவிடப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் இதனை ஆரம்பிப்பதற்கு 2015ஆம் ஆண்டு முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நான் 2024ஆம் ஆண்டு திரைசேரியினால் 15 மில்லியன் ரூபாய் இதன் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு பெற்றுக் கொள்ளப்பட்டு இதன் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் அளவில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. மூலதனம் எனக்கு தேவைப்படுகிறது. அமைச்சர் வெற்றிகரமாக இந்த தொழிற்சாலைகளை முன்னெடுத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறது என தெரிவித்தார். புத்த பெருமானின் முன்மாதிரியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செயற்பட்டிருந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபிவர்த்தன பாராளுமன்றில் குறிப்பிட்டார். இது தொடர்பில் இன்று பாராளுமன்றில் அவர் உரையாற்றுகையில், கத்தன்ட்ரியா என்றால் என்ன? நல்ல குணப்பண்புகளை உடைய மனிதர்கள். கத்தன்ட்ரியா என்றால் செய்கின்ற காரியங்களை நல்லபடியாக செயற்படுத்துகின்ற மனிதர்கள். நன்றியுடைய மக்கள் என புத்த பெருமான் போதனை செய்கின்றார். உலகத்தில் நன்றியுடையவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் பல ஜனாதிபதிகள் இருந்தார்கள். அண்மையில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். அவர்தான் தெற்கிலிருந்து வந்த ஜனாதிபதி. அவர் ஹம்பாந்தோட்டை உட்பட தென் மாகாணத்திற்கு சேவையாற்றியதுடன் தெற்கு பிரதேசத்திற்கு பாரியளவு சேவையை செய்து நன்றியுணர்வை வெளிப்படுத்தியிருந்தார். புதிய நெடுஞ்சாலைகளை அமைத்திருந்தார், விமான நிலையத்தை அமைத்திருந்தார். இவ்வாறு பல விடயங்களை அவர் மேற்கொண்டு இருந்தார். புத்த பெருமானின் முன்மாதிரியாக அவர் இதனை செய்திருந்தார் என தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின அரசியல் குழு கூட்டம் நேற்றைய தினம் மாலை கொழும்பில் நடைபெற்றது. குறித்த அரசியல் குழு கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியானது நுவரெலியா, பதுளை, மாத்தளை, கண்டி, ரத்னபுரி, கேகாலை, களுத்துறை, கொழும்பு, ஹம்பக ஆகிய மாவட்டங்களிலேயே போட்டியிடுவது தீர்மானித்துள்ளோம். ஏறக்குறைய 35க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியானது போட்டியிட உள்ளது. அதற்குரிய 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் களமிறக்க தீர்மானித்துள்ளோம். இந்த வேட்பாளர்களிலே பலர் புதுமுகங்களாக, இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களை மாவட்ட கிளை சார்ந்த அமைப்பாளர்கள், செயற்பாட்டாளர்கள் அவர்களை வழிநடாத்த தீர்மானித்திருக்கின்றார்கள் எனவும் தெரிவித்தார். வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இதற்கு மோசமான பழக்க வழக்கங்களும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இல்லாமையும் முக்கிய காரணங்களாகும் என தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஸ்ரீனி அழகுபெரும சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் இலங்கையிலும் உலகிலும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்க்கான தரவு மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது அது உலகிலும் இலங்கையிலும் 3வது இடத்தை எட்டியுள்ளது. மேலும் பெருங்குடல்
நுரையீரல் மற்றும் மலக்குடல் புற்றுநோயை தடுக்க வழிகள் உள்ளன. இதற்கு முக்கிய காரணம் நமது மோசமான உணவு பழக்கமும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை இல்லாததுமாகும். அத்துடன் வயோதிபர்களாவது வயதுதான் நோய்க்கு காரணம் என்பதல்ல, வயதுக்கு ஏற்ப ஆபத்து காரணிகளின் குவிப்பு அதிகரிப்பதனால் இந்த நோய் வயதானவர்களுக்கு அதிக அளவில் ஏற்படுகிறது. இலங்கையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 ஆண்களும் 1500 பெண்களும் இந்த நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CBK சிவஞானத்தின் கடிதம் கிடைக்கப்பெற்ற நிலையில் டெலோவின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் பதில் கடிதம் ஒன்றை CBK சிவஞானத்திற்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்ப கருத்தாக்களில் ஒன்றான எமது கட்சி பல்வேறு விதமான சவால்கள், விமர்சனங்கள், இடையூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி எமது மக்களின் இன நலன் சார்ந்து ஒற்றுமையாகவும் பலமாகவும் அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் பல விட்டுக் கொடுப்புகளோடும் சகிப்புத்தன்மையோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தொடர்ந்தும் பயணித்து வருகிறது. 2023 அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக தங்களுடைய மத்திய குழு வவுனியாவிலும் பின்னர் இறுதியாக மட்டக்களப்பிலும் எடுத்து ஏகோபித்த முடிவிற்கமைய தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியது. எமது கட்சியும் புலட்டமைப்பும் அந்த நேரத்தில் தேர்தல் நலன்கள், வெற்றி தோல்விகள், அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளல என்பவற்றையும் தாண்டி இன நலன் சார்ந்து ஒருமித்து பயணிக்க வேண்டிய கட்டாயத்தை தங்கள் கட்சி தலைமையிடம் வலியுறுத்திய போதும் தங்களது கட்சி மத்திய குழுவின் முடிவே இறுதியானது என உறுதியாக தனித்து போட்டியிடுவதென்ற முடிவை அறிவித்தீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நலிவடையாமல் தொடர்ந்தும் பாதுகாப்பதன் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பரப்பிலிருந்து கட்சிகளோடு ஒன்றிணைந்து கூட்டணியாக நாம் பயணித்துக் கொண்டிருப்பதையும் தாங்கள் அறிவீர்கள். இனப்பிரச்சினை தீர்வுக்கு முகம் கொடுத்திருக்கும் நமது இனம் தேர்தல் நலன்களை மாத்திரம் முக்கியப்படுத்தும் இந்த பிரிவின் மூலம் எதிர்காலத்தில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை தீர்க்கமாக நாம் எதிர்வு கூறியிருந்தோம். இன்று அந்த நிலைக்கு எங்களுடைய இனம் தள்ளப்பட்டிருப்பதை நன்கு உணர்ந்து இணைந்து செயற்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தி தாங்கள் முன்வைத்துள்ள அழைப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். இன நலத்திற்காக விட்டுக்கொடுப்போடு பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். தங்களுடைய அழைப்பை ஏற்று எமது கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளோடும் கலந்தாலோசித்து ஒன்றிணைந்து பயணிப்பது சம்பந்தமான தீர்க்கமான ஒரு முடிவை நாம் தயாராக உள்ளோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு 470 சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியாக சிறுவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் நாட்டில் எங்கு ஒரு பிரதேசத்தில் துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைகளுக்கு சிறார்கள் முகம் கொடுத்து வருவதை அவ்வப்போது அறிய கிடைக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகம் இடம்பெற்ற பிரதேசங்களாக வாகரை, மண்முனி வடக்கு மற்றும் கிரான் போன்ற பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் சிறுவர் உரிமை மீறல் துஷ்பிரயோகம் இடம்பெறும் போது சமூகமானது பார்வையாளராக செயற்படாது உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும் என மட்டக்களப்பு மாவட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு சட்டத்தின் மூலம் புதிய ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் தற்போது காணப்படுகின்றது எனவும் அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.